இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஏ. காரன்வாலிஸ் பிரபு நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். பி. மகள்வாரி திட்டத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு அறிமுகப்படுத்தியவர். சி. ரயத் வாரி திட்டம் பீகாரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. டி. ஓராண்டு நில வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1756. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. செகண்ட் கொஷின், வங்காளம், பீகார் மற்றும் ஒரிஷா ஆகிய பகுதிகளில் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர். வங்காளம், பீகார், ஒரிஷா ஆகிய பகுதிகளில் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ். தேர்ட் கொஷின், ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக, அதாவது நிலையான நிலவரி திட்டமாக மாற்றியவர் ஆப்ஷன் டி காரன்வாலிஸ். ஃபோர்த் கொஷின், எத்திட்டத்தின் மூலம் நீதித்துறை அதிகாரங்கள் ஜமீன்தாரர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது? எந்த திட்டத்தின் மூலம் நீதித்துறை அதிகாரங்கள் ஜமீன்தாரர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ நிலையான நிலவரி திட்டம். ஃபிஃப்த் கொஷின், நிலையான நிலவரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் சரியானது: 1 வங்காளம், பீகார், 2 ஒரிஷா, 3 வாரணாசி, 4 சென்னை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. சிக்ஸ்த் கொஷின், நிலையான நில வருவாய் திட்டத்தின் வேறு பெயர்களில் தவறானது: 1 ஜமீன்தாரி, 2 ஜாகிர்தாரி, 3 மல்குஜாரி, 4 மகள்வாரி. சரியான விடை ஆப்ஷன் டி 4 தவறு. செவன்த் கொஷின், வாக்கியம் 1 ரயத் வாரி முறையின் தொடக்கத்தில் நில வருவாயானது விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் இது தாமஸ் மன்றோ அவர்களால் விளைச்சலில் 1/3 பங்காக குறைக்கப்பட்டது. வாக்கியம் 2 பொதுவாக 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. எய்த் கொஷின், வாக்கியம் 1 மகள்வாரி முறையின் தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் 3/2 பங்கு நில வருவாய் அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. வாக்கியம் 2 பின்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நில வருவாய் 50% என குறைத்தார். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. நைன்த் கொஷின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சாந்தல் கழகம். 2 பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் நடைபெற்றது. 3 சாந்தல் கழகம் சித்து மற்றும் கங்கு தலைமையில் நடைபெற்றது. 4 சாந்தல் கழகமானது 1855 ஆண்டு வரை தொடர்ந்தது. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி. 10th கொஷின், இண்டிகோ கழகம், அதாவது அவுரி புரட்சி நடைபெற்ற ஆண்டு. இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி 1859 to 60. 11th கொஷின், யாருடைய தலைமையில் இண்டிகோ கழகம் நடைபெற்றது? யாருடைய தலைமையில் இண்டிகோ கழகம் நடைபெற்றது? 1 திகம்பர் பிஸ்வாஸ், 2 விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. 12th கொஷின், வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல்தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர். வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல்தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி தீனபந்து மித்ரா. 13 பாப்னா கழகத்தை தலைமையேற்று நடத்தியவர். பாப்னா கழகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ஆப்ஷன் ஏ கேசப் சந்திரா ராய். 14 வாக்கியம் 1 1876 ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபட்டனர். அது தக்கான கழகம் என்று அழைக்கப்பட்டது. வாக்கியம் 2 தக்கான புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளின் குறைகள் களையப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1 தவறு, 2 சரி. 15 தக்கான கழகத்தின் போது வைசிராயாக இருந்தவர். தக்கான கழகத்தின் போது வைசிராயாக இருந்தவர் ஆப்ஷன் சி லிட்டன் பிரபு. 16 சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம். சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி பீகார். 17
கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. கேடா அதாவது கைடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1918. 18. இந்திய மண்ணில் காந்தியின் முதல் சத்தியாகிரகம். இந்திய மண்ணில் காந்தியின் முதல் சத்தியாகிரகம். ஆப்ஷன் ஏ சம்பரான் சத்தியாகிரகம். 19. கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் தொடங்கிய வரிகொடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவர். கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் தொடங்கிய வரிகொடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவர். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 20. அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் நடைபெற்ற ஆண்டு. அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1918. 21. கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற போது இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்தவர். கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற போது இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்தவர். ஆப்ஷன் டி வல்லபாய் பட்டேல். 22. மாப்பிளா கிளர்ச்சி நடைபெற்ற இடம். மாப்பிளா கிளர்ச்சி நடைபெற்ற இடம். ஆப்ஷன் பி கேரளா. 23. பர்தோலி அதாவது குஜராத்தில் சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர். பர்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர். ஆப்ஷன் டி வல்லபாய் பட்டேல். 24. பர்தோலியில் வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். பர்தோலியில் வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். ஆப்ஷன் பி 12/2/1928. 25. மகள்வாரி முறை முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள். மகள்வாரி முறை முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள். ஏ பஞ்சாப் மத்திய பிரதேசம். பி மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள். சி ஆக்ரா ஒரிஷா. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 26. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 27. ஆங்கிலேயரால் ரயத்து வரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி. ஆங்கிலேயரால் ரயத்து வரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி. ஆப்ஷன் சி வங்காளம். 28. பொறுத்துக. நிரந்தர நிலவரி திட்டம், மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை, நீல்தர்பன், சந்தால் கழகம். மதராஸ், இண்டிகோ விவசாயிகளின் துயரம், வடமேற்கு மாகாணம், வங்காளம், முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 1, 2, 5. 29. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறையை பற்றி தவறான கூற்றாகும்? ஆப்ஷன் சி விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. 30. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று பிராசி இயக்கத்தின் போது அறிவித்தவர். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று பராசி இயக்கத்தின் போது அறிவித்தவர். ஆப்ஷன் ஏ டுடு மியான். 31. வஹாபி கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு. வஹாபி கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1827. 32. கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட், ஒடிஷா. 33. கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர். கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர். ஆப்ஷன் 1 பிந்த்ராய், 2 சிங்ராய், 3 டிடுமீர், 4 பீஷிங். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 34. ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட மக்கள். ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். ஆப்ஷன் ஏ சாந்தலர்கள். 35. பழங்குடியினர் கிளர்ச்சியில் முக்கியமான உழுகுலன் கிளர்ச்சி அதாவது பெரிய கழகம் நடைபெற்ற பகுதி. பழங்குடியின கிளர்ச்சியில் முக்கியமான உழுகுலன் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி. ஆப்ஷன் சி ராஞ்சி. 36. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குன்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்த மக்கள். கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குன்கட்டி என்ற
முறையில் விவசாயம் செய்த மக்கள். ஆப்ஷன் ஏ முண்டா. 37 உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் தந்தவர். உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் தந்தவர். ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. 38 பழங்குடியினர் பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழைய தடை விதித்த சட்டம். பழங்குடியினர் பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழைய தடை விதித்த சட்டம். ஆப்ஷன் டி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். 39 கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குன்கட் என்ற முறையில் விவசாயம் செய்த மக்கள். ஆப்ஷன் ஏ முண்டா. 40 தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த முண்டா இன தலைவர். தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த முண்டா இன தலைவர். ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. 41 பழங்குடியின கிளர்ச்சியில் முக்கியமான உலுகுலன் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி. ஆப்ஷன் சி ராஞ்சி. 42 இஸ்லாமிய மதபோதகர் மற்றும் வஹாபி கிளர்ச்சி தலைமையேற்றவர். இஸ்லாமிய மதபோதகர் மற்றும் வஹாபி கிளர்ச்சி தலைமையேற்றவர். ஆப்ஷன் பி டிடு மீர். 43 பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது. பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஹாஜி ஷரியத்துல்லா. 44 வஹாபி கிளர்ச்சி என்பது. வஹாபி கிளர்ச்சி என்பது. ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயருக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் இடையே நடைபெற்றது. 45 கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகள். 1 சோட்டா நாக்பூர், 2 ராஞ்சி, 3 சிங்பூம், 4 பாட்னா. சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 சரி.